ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற முன்னேற்பாடு செய்யாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது என்பது நோக்கம் அல்ல என ஆட்சியர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய ஆட்சியர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகினர். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற முன்னேற்பாடு செய்யாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது என்பது நோக்கம் அல்ல என ஆட்சியர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய ஆட்சியர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகினர். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற முன்னேற்பாடு செய்யாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது என்பது நோக்கம் அல்ல என ஆட்சியர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய ஆட்சியர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகினர்.